எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். நம்ம இப்பதான் மலை ஏறிட்டு இருக்கோம். இப்பதான் மொத படி எடுத்து மாதிரி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. கொண்டை ஊசி ஊட்டி மலை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே டீ எஸ்டேட், தேயிலை தோட்டம் டீ எஸ்டேட். நீங்க பார்த்துட்டு கீழே இருக்கிறது அதான் ஒண்ணுமே தெரியலையே. ஓகே, அந்த வழியாக தான் நாளைக்கு வந்துட்டுனா ஊட்டி இது டாய் ட்ரெயினில் வரும். மறக்காமல் அந்த விழாவையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். மற்றவங்க யாராச்சும் பார்க்க வந்தீங்களா, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். மரம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு வேறு மரங்களும் சரி செடியும் சரி இன்னும் அழகாக. ஆக்சுவலி நான் நம்ம வெள்ளிக்கிட்ட இருக்கோம். ஊட்டி போகிற வழியில் அந்த இடம் இருக்குது. ஆக்சுவலி ஒரு மில்ட்ரி ஏரியான்னு நினைக்கிறேன். மில்ட்ரி ஏரியா வெள்ளிக்கிட்ட மில்ட்ரி ஏரியா ஃபுல்லாக மிலிட்ரி கேம்ப்பு. அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா கைஸ், அந்த இடம் அந்த இது ஆர்ஸ் தெரிஞ்சாங்க கைஸ், அதான் இங்கே இது மிலிட்ரி கேம்ப் சொல்லுவாங்க. நம்ம வந்திருக்க இடம் பேர் என்னன்னா அரவங்காடு கைஸ். போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. ஊட்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கேன். इनका कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. அல்டிமேட்டான ஒரு வியூ. கீழே பார்த்தீங்கன்னா தேயிலை இது அவங்களுக்கு தெரியாது. மேலே மட்டும் கீழே போகிறீங்கன்னா அதுவும் ரயில்வே ட்ராக். கீழே போகிறது ரயில்வே ட்ராக்கு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு. மீட்டர் கேஜ் இந்த பளிச்சக்கரை பார்த்தீங்களா, இது வந்து ட்ரெயினை வந்து பிடிச்சிக்கும். இப்போ வந்து நேரில் தானே எழுது, அது கீழே வராதபடி அதை பிடிச்சி வச்சுக்குவோம். அதுதான் இது ஹைலைட். இந்த பளிச்சு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. इनका कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஊட்டி போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஊட்டி போகிறதுக்கு इनका कितना किलोमीटर? 2 किलोमीटर. 2. நம்ம வந்து பண்ண கேட்டி வந்துருக்கோம். கேட்டி
கேட்டி வந்துட்டோம் guys. கொஞ்சம் தூரம் தான். ఇంకా कितना किलोमीटर 2 किलोमीटर 2 வேற எங்கேயும் இருக்கு. இன்னும் 1-2 ஸ்டெப் வரணும். இப்போ நம்ம கேடின்ட்டு வந்திருக்கிறோம். கேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். விசிட் பண்ணிடுறோம். பைக்கு, கார், பஸ்ஸு, ட்ரெயின், சிம்லாலையும் ஊட்டிலையும் எடுத்து அந்த ட்ரெயின் வசதி இருக்குது. வேறு எங்கேயும் எடுக்கலாம். ஒரு இது நம்மளுக்கு வந்து இது கார் வந்து க்ரீட் கலரில் வந்து அவருக்கு மாட்டாங்க சரியாகும். நல்லா இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஒரு குழுன்னு ஒரு இடம், இந்த காடு அமைதியான ஒரு நயான காடு, வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரியன், இதே அந்த குளிர் காற்று, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நல்லா இருக்கும். ஸ்டேஷன் கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். என்ன அவசரம் உனக்கு? அங்கே இருக்கலாம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ఇంకా कितना किलोमीटर 2 किलोमीटर 2 இங்கே ஊட்டிக்கு எப்படி வரலாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து ரோட் பேசிட்டு வந்தீங்கன்னா இது வரலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 200 ஆகும் ஒரு ஆளுக்கு. ஆனால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஆகும். நீங்கள் எதில் போகிறான்னு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஏர்வேஸ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது கேஸ். ஒரு வழி பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போய் ஊட்டி போகிறது. இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி கோயில் போல் ஸ்ட்ரைட் உண்டு. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போய் குன்னூர்லேருந்து நம்ம ஊட்டி போகிறது உண்டு. ஓகே, கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஊட்டி வந்துட்டாங்க நினைக்கிறேன். வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஊட்டி வந்துட்டோம். நெருங்கிட்டாங்க. வர மாதிரி இல்லை. இ-பாஸ் வந்து எடுத்துக்காங்க. அதெல்லாம் இருக்கும். காரு பைக்கு எல்லாமே எடுத்துக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். அதாவது இங்கே இருக்கிற பழங்குடியினர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு குளிர் காற்று அப்புறம் இங்கே வந்துட்டு போகிறதுனால அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு.